வணக்கம். இன்னைக்கு நாம நம்ம வாழ்க்கையின் கட்டுப்பாட்ட பத்தின ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த அலசப் போறோம். இது ஒரு சூப்பரான கதையோட ஆரம்பிக்கலாமா? அமெரிக்கால இருக்கிற லூசியானா மாகாணத்துல ஒரு மிக நீளமான, ஆடம்பரமான ஸ்ட்ரெச் லிமூசின் கார் வேகமா போயிட்டு இருக்கு. இது வெறும் சாதாரண கார் பயணம் இல்லைங்க. நம்ம வாழ்க்கைய பத்தின ஒரு பெரிய பாடம் இதுக்குள்ள ஒழிஞ்சிருக்கு. பகுதி 1. போப்பாண்டவரின் மகிழ்ச்சியான பயணம். இந்த மாடர்ன் நீதி கதையோட பின்னணிய முதல்ல பார்க்கலாம். போப்பாண்டவர் அமெரிக்காவுக்கு பயணம் வர்றாரு. ரொம்ப பிஸியான ஷெட்யூல் அவருக்கு. அப்படி ஒரு நாள் லூசியானால அவருக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அந்த நீளமான லிமோசின் கார்ல அவர் பயணம் பண்றாரு. அந்த பிரம்மாண்டமான காரை பார்த்ததும் அவருக்கு ஒரு சின்ன ஆசை வருது. தானே அந்த காரை ஓட்டி பார்க்கணும்னு நினைக்கிறாரு. அவரு தன்னோட டிரைவர் கிட்ட நான் ஓட்ட விரும்புறேன் அப்படின்னு சொல்றாரு. உலகத்துக்கே பெரிய குரு அவரு. அப்படி இருக்கும்போது ஒரு டிரைவரால எப்படிங்க மறுக்க முடியும்? உடனே சம்மதிச்சு டிரைவர் பின் சீட்டுக்கு போயிடுறாரு. இப்போ போப்பாண்டவர் டிரைவிங் சீட்ல உட்கார்ந்துட்டாரு. அந்த பெரிய காரை ஓட்ட ஆரம்பிச்சதும் அவருக்கு ஒரே சந்தோஷம். அந்த உற்சாகத்துல அவர் கால் ஆக்சிலரேட்டரை நல்லா அழுத்துது. கார் சும்மா சீறிக்கிட்டு போகுது. தான் எவ்ளோ வேகமா போறோம் அப்படிங்கறத அவர் கொஞ்சம் கூட உணரவே இல்ல. ஆனா லூசியானா போலீஸ் பத்தி உங்களுக்கு தெரியுமல்ல. ஸ்பீடா போனா அவங்க சும்மா விட மாட்டாங்க. மணிக்கே 90-100 மைல் வேகத்துல ஒரு கார் பறக்கறத பார்த்ததும் அவங்க உடனே ஆக்ஷன்ல இறங்குறாங்க. பின்னாடி போலீஸ் சைரன் சத்தத்தோட ஒளிரும் விளக்குகள் துரத்திட்டு வர்றத பார்த்ததும் போப்பாண்டவர் காரை சாலையோட ஓரமா நிறுத்துறாரு. நிலைமை இப்போ ரொம்ப சீரியஸ் ஆகுது. அந்த போலீஸ்காரர் ரொம்ப உஷாரா மெதுவா காரை நெருங்கி உள்ள எட்டி பாக்குறாரு. உள்ள பார்த்தா அவருக்கு ஒரு பெரிய ஷாக். ஏன்னா டிரைவிங் சீட்ல இருக்கிறது சாட்சாத் போப்பாண்டவர். அது மட்டும் இல்லாம பின் சீட்ல வேற யாரோ உட்கார்ந்திருக்காங்க. கொஞ்சம் மிரண்டு போன அந்த போலீஸ் உடனே ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதற்றமா தன்னோட வண்டிக்கே திரும்பி ஓடுறாரு. இங்கதாங்க இந்த கதையோட உச்சக்கட்ட காமெடி ஆரம்பிக்குது. உடனே அந்த போலீஸ் தன்னோட வயர்லெஸ்ல போலீஸ் கேப்டனை கூப்பிட்டு, கேப்டன் ஒரு பெரிய புள்ளி மாட்டிருக்காரு அப்படின்னு சொல்றாரு. கேப்டனுக்கு ஒன்னும் புரியல. யார் அது? பெரிய ரவுடி அல்கப்போனியா புடிச்சிட்டியா அப்படின்னு கேப்டன் பதற்றமா அடுத்தடுத்து கேள்விகளை கேக்குறாரு. அதுக்கு அந்த போலீஸ், இல்ல சார், அவரை விட ரொம்ப பெரிய ஆளு அப்படின்னு சொல்றாரு. கேப்டனுக்கு குழப்பமும் கோவமும் சேர்ந்துக்குது. என்னப்பா சொல்ற? அமெரிக்க ஜனாதிபதியே புடிச்சிட்டாதான் நினைப்பா உனக்கு அப்படின்னு கேப்டன் கத்துறாரு. அதுக்கு அந்த போலீஸ், இல்ல சார், ஜனாதிபதியை விட மிகப்பெரிய ஆளு அப்படின்னு உறுதியா சொல்றாரு. ஜனாதிபதியை விட பெரிய ஆள் யார் இருக்க முடியும்? அப்படி யார புடிச்சு வச்சிருக்க அப்படின்னு கேப்டன் கோவமா கேட்க, அந்த போலீஸ்காரர் தன்னோட அந்த புகழ்பெற்ற பதிலை சொல்றார். அவர் யாருன்னு எனக்கு தெரியல சார், ஆனா அவருக்கு போப்பாண்டவரே டிரைவரா இருக்காரு அப்படின்னு சொல்றார். செம்ம காமெடி இல்ல? நிலைமை எந்த அளவுக்கு வேடிக்கையா மாறிடுச்சுன்னு பாருங்க. பகுதி 2. உங்கள் ஓட்டுநர் யார்? இதுதாங்க இந்த விவாதத்தோட ரொம்ப முக்கியமான புள்ளி. இப்போ இந்த நகைச்சுவையிலிருந்து கொஞ்சம் வெளியே வந்துட்டு இந்த கதை உணர்த்துற ஆழமான உண்மையை நாம புரிஞ்சுக்கணும். இது வெறும் போப்பாண்டவர் கார் ஓட்டுன கதை மட்டும் இல்லைங்க. இது நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கைய பத்தின கதை. இப்போ நான் உங்ககிட்ட நேருக்கு நேரா ஒரு கேள்வியா கேட்க விரும்புறேன். உங்க காரை ஓட்டுவது யார்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கை பயணத்தை, உங்க தேர்வுகளை, உங்க முடிவுகளை உண்மையாவே வழிநடத்துறது யாரு? உங்க வாழ்க்கையோட ஓட்டுநர் இருக்கையில நீங்க இருக்கீங்களா, இல்ல வேற யாராவது இருக்காங்களா? இந்த ஒரு சின்ன கேள்வி நம்ம சிந்தனையவே முழுவதுமா மாத்தக்கூடிய பவர் கொண்டது. பகுதி 3. வாழ்க்கை எனப்படும் ரயில் இயந்திரம். மூலக்கட்டுரையில வாழ்க்கைய ஒரு பெரிய ரயில் என்ஜினுக்கு ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு ரயில் என்ஜின் எப்படி வேலை செய்யுதுன்னு நமக்கு தெரியாமலேயே அதுக்குள்ள நம்ம மாட்டிக்கிட்ட எப்படி இருக்கும்? பெரும்பாலான மக்களோட வாழ்க்கை இப்படித்தான். தற்செயலா எந்த கட்டுப்பாடும் இல்லாம ஓடிக்கிட்டு இருக்கு. மக்கள் எப்படி வாழ்றாங்க அப்படிங்கறத இது ரொம்ப தெளிவா காட்டுது. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நிறைய பேரு தங்களோட வாழ்க்கை இயந்திரம் எப்படி வேலை செய்யுது, அதோட எரிபொருள் என்ன, அதோட வேகம் என்னன்னு எதுவுமே தெரியாம செயலற்ற பகடைக்காய்களா இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு இறையாண்மை கொண்ட ஓட்டுநர், அதாவது தன்னோட வாகனத்தோட திசையையும் வேகத்தையும் முழுமையா புரிஞ்சுக்கிட்டு விழிப்புணர்வோட அதை ஓட்டுறாரு. நீங்க இதுல எந்த பக்கம் இருக்கீங்க? இங்க ஒரு பெரிய முரண்பாடு இருக்கு, கவனிச்சிங்களா? நாம எல்லாரும் சுதந்திரம் பத்தியும் நமக்கு இருக்கிற உரிமைகள் பத்தியும் எப்பவுமே நிறைய பேசுறோம். ஆனா நிஜத்துல நம்ம வாழ்க்கையோட கட்டுப்பாட்டை நாம கையில வச்சிருக்கோமா? இல்லவே இல்ல. நம்ம விதிய நாமளே எந்த ஒரு விழிப்புணர்வும் இல்லாம அறியாமலேயே உருவாக்கிட்டு இருக்கோம். நம்ம வாழ்க்கை எங்க போகுதுன்னு பல நேரங்கள்ல நமக்கு தெரியறதில்ல. பகுதி 4. கர்மாவை மறுவரையறை செய்தல். சரி, இப்போ நாம கர்மா அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள வருவோம். கர்மாவை சுத்தி நிறைய ஆன்மீக கதைகள் இருக்கு. அதையெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு கர்மாவை ஒரு முழுமையான தனிப்பட்ட பொறுப்பு அப்படிங்கிற கோணத்துல நாம இப்ப பார்க்க போறோம்.
கர்மாங்கிறது எங்கிருந்தோ வர தண்டனையோ பரிசு கிடையாது. அது ஒரு முற்றிலும் தர்க்கரீதியான விஷயம். இந்த முதல் சூத்திரத்துல கர்மாவ ஒரு சூப்பரான பிராக்டிக்கலான விஷயமா வரையறுக்கறாங்க. கர்மானா என்ன தெரியுமா? உங்க விதிக்கான பொறுப்ப வானத்துல எங்கேயோ இருக்கிற ஸ்வர்க்கத்துக்கிட்ட இருந்தோ கடவுள்கிட்ட இருந்தோ எடுத்து உங்க கைக்கே மாத்திக்கிறது. அப்படி மாத்தும்போது உங்க விதிய உருவாக்குறவரா நீங்களே மாறுறீங்க. இது நமக்கு எவ்வளவு பெரிய அதிகாரத்தை கொடுக்குதுன்னு யோசிச்சு பாருங்க. அந்த பழமையான சூத்திரத்தை நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு ஏத்த மாதிரி 3 சிம்பிளான விஷயங்களா பிரிக்கலாம். இதோ அந்த 3 வழிகள். 1. காலையில நடக்கிற டென்ஷனுக்கும் உங்க சூழலுக்கும் மத்தவங்கள குறை சொல்றத முதல்ல நிறுத்துங்க. முழு பொறுப்பையும் நீங்களே எடுத்துக்கோங்க. 2. உங்க நாளுக்கான திட்டத்தை நீங்களே விழிப்புணர்வோட உருவாக்குங்க. மத்தவங்க உங்க நேரத்தை முடிவு பண்ண விடாதீங்க. 3. எதையுமே தற்செயலா செய்யாம ஒவ்வொரு செயலையும் முழுமையான தேர்வோட செய்யுங்க. இந்த 3 விஷயமும் உங்கள உடனே டிரைவிங் சீட்ல உட்கார வைக்கும். பகுதி 5 ஓட்டுநர் இருக்கையில். இங்க நாம முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, கர்மாங்கிறது நீங்க பயப்பட வேண்டிய ஒரு வார்த்தை கிடையாது. அது ஒரு தண்டனையும் இல்ல. மாறாக நீங்க உண்மையில எங்க இருக்கணுமோ அந்த இடத்துக்கு உங்களை சரியா கொண்டு போய் சேர்க்கிற ஒரு அற்புதமான டைமென்ஷன் அது. உங்க வாழ்க்கை இயந்திரத்தோட வேகம், அது போற திசை, இது எல்லாத்தோட முழு கண்ட்ரோலையும் உங்ககிட்ட குடுக்கறது தான் இதோட நோக்கம். ஆமாங்க, இது உங்க வண்டி, இதோட ஒரே டிரைவர் நீங்க மட்டும்தான். அதனால உங்க வாழ்க்கையின் ஓட்டுநர் இருக்கைக்கு உங்களை நான் முழு மனசோட வரவேற்கிறேன். இப்போ நாம இந்த அலசலோட முடிவுக்கு வந்துட்டோம். உங்களுக்கான ஒரு முக்கியமான கேள்வியோட இதை நான் முடிக்க விரும்புறேன். விழிப்புணர்வு அப்படிங்கிற ஸ்டியரிங் வீல் இப்போ உங்க கைக்கு வந்துருச்சு. இனிமே நீங்க உங்க வாழ்க்கைய எந்த திசையில ஓட்டிட்டு போக போறீங்க? இது உங்களுக்கான நேரம். உங்க விதியை நீங்களே சிறப்பா உருவாக்குங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான அலசலில் உங்களை சந்திக்கும் வரை விழிப்புணர்வுடன் பயணியுங்கள்.